இவருடைய டெசிஷனை விட அப்பா டெசிஷன் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இவரை கேட்குறீங்க? அது கேட்குறதே இல்லையே. டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் அப்பாவை இருந்திருந்தா என்ன இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கேரக்டர் நைட்டு 9 மணிக்கு சுகந்தமான காத்துல பொண்டாட்டியை ஓரமாக உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போகிற கொடுமையெல்லாம் பெரும் கொடுமை சார். இன்னொன்று சொல்லட்டுமா, எங்கள் ஹனிமூனுக்கே மாமனார் மாமியார் கூட தான் வந்தாங்க. நான் முட்டை மட்டும்தான் சாப்பிடுவேன் சார். எக்கை சமைச்சு கொடுனா எங்கள் அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. ஒரு பால் பாக்கெட் வாங்குறது கூட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறது, முட்டைக்கு போய் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறதுலாம் என்ன ஏத்தாப்புல தான் கடை இருக்கேன். பழக்கமே இல்லை சார், நான் போய் வாங்கினதே இல்லையே. நீங்கள் அதிர்ச்சியாக இருந்துச்சு. இதெல்லாம் தமிழ்நாட்டிலே இல்லாத புது பழக்கமாக இருக்குது. பையனோட வீட்டுக்கு பக்கத்தில் தனி கொடுத்துன போகிறது நம்ம பண்பாடே இல்லையே. ஆனால் ஒன்று தெரிஞ்சிருக்கு, நீங்கள்லாம் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்லை, அல்ல அப்பாவை தலையில் அரைச்சி வேலை வாங்கியிருக்கீங்க. கல்யாணத்துக்கு பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாகவே இருந்து இப்படியெல்லாம் பண்ணா எப்படி? இப்படி இருந்தால் நியாயமான ஒன்று இருக்கும்ல, என்னது அது? நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்ல. சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் எந்த முடிவாக இருந்தாலுமே அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதான் கடைசியில் ஃபைனலாக வந்து நிற்கும் சார். அப்பா கிட்ட கேட்டு அப்பாவோட டெசிஷன் கேட்பேன், இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் நான் கேட்பேன். பட் நான் அப்பாவோட டெசிஷன் பக்கம் தான் நான் போவேன். பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். நான் அது நீங்கள் சொன்ன ஃப்ளோவில் எப்படி இருந்துச்சுன்னா கேட்பேன், பட் அவர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்வேன்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. இவருடைய டெசிஷனை விட அப்பா டெசிஷன் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இவரை கேட்குறீங்க? அது கேட்குறதே இல்லையே. ஓ, கேட்குறதும் இல்லையா? ஓ, நீங்களா தான் கொஞ்சம் அப்படி சொல்லிக்கிட்டீங்களா? மோஸ்ட்லி கேட்குறதே இல்லை சார். இப்போ எங்க அப்பா எனக்கு அன்பு கொடுக்குறாங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப நான் அவங்க பேச்சு தானே கேட்க முடியும். அவர் உங்களுக்கு அன்பு கொடுக்கணும்னு சொல்றீங்களா, இல்ல உங்க அதிகாரத்தை அவர் ஏத்துக்கணும்னு சொல்றீங்களா? அவர் அன்பு கொடுத்தாருன்னா அவர் டெசிஷனை நான் கேட்கறேன்றேன். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லை. சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும், அதை கூட எங்கள் அப்பா பண்ணாங்கன்னா பெஸ்ட்டாக அப்படி பண்ணுவாங்க. நீங்கள் ஆனால் சிம்பிளாக தான் பண்ணுறீங்க. பிரியாணினா இந்த கடையை தான் கூட்டு போவாங்க, நீங்கள் இங்கே கூட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இது பண்ணி சார். என்னடா யூ ஆர் இன்கேப்பபிள், நீ சரியா செய்யல, உனக்கு விவரம் பத்தல அப்படின்னு சொல்றதுக்கு உங்க அப்பா ஒரு கேடயமா நீங்க பயன்படுத்துற மாதிரி தெரியுது எனக்கு. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? அப்பா மாதிரி வர முடியலனாலும் அதுல கொஞ்சம் அதான் சொல்றீங்க, உங்க அப்பா மாதிரி வர முடியலனாலும் அவர் ஏதோ ஆசை ஒரு கடைக்கு கூட்டு போறாரு, சாப்பிட வேண்டியதானே? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நீங்க நல்லா காஸ்ட்லியான இடத்துக்கு கூட்டிட்டு போனா நான் ஏன் சொல்ல போறேன்? நல்ல இடமா காஸ்ட்லியான இடமா? நான் காஸ்ட்லியான இடம். ஓகே, காஸ்ட்லியான இடத்துக்கு அவர் ஏன் கூட்டு போகல? சிக்கனமா இருக்கணும். நல்லது தானே? அதை எனக்கு அப்பா அப்படி வளர்க்கலையே. அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. உங்களுக்கு சொத்து வேணுமா வேணாமா உங்க பிள்ளைகளுக்கு? கண்டிப்பா வேணும் சார். அப்ப சிக்கனமா இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். அப்ப சின்ன ஹோட்டலுக்கு போகணுமா பெரிய ஹோட்டலுக்கு போகணுமா? ஹோட்டலுக்கு போக வேண்டாம். அப்ப உங்க அப்பா சரியா உங்க வீட்டுக்காரர் சரியா? எங்க அப்பா கூட செல்லம் கொடுத்தது தப்பு தான் சார். தப்புத்தான். எங்கேயாவது பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால், சரி பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கிறது கிளம்புனா கார் ஏறி உட்காந்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க. எப்பயா பார்க்கணும்னு நினைச்சா நாங்க ஒரு நாள் பீச்சுக்கு போறப்ப மீட் பண்ண மாதிரி இருக்கும். பீச் அவ்வளவுதானே தம்பி, இது என்ன தம்பி அவ்வளவு பெரிய இஷ்யூவா நினைக்கிறீங்க? ருக்கோ ஜரா, சபர் கரோ. அப்பாவை நம்ம வாரத்தில் பார்க்கவே இல்லை அப்படின்னா போகும்போது வர சொல்றது நியாயமான விஷயம். அப்பா வாரத்தில் 5 நாள் வீட்டில் தான் இருக்காரு. ஓப்பனாகவே நான் சொன்னேன், தனியாக பீச்சுக்கு போகும்போது நம்ம 2 பேரும் போவோம், பாப்பா தான் இருக்கா, பாப்பாவை பார்த்துக்கலாம். அவங்க என்னன்னா பாப்பா ஓடி ஆடி விளையாடுறத தனியாக நம்ம பார்த்துக்க முடியாதுன்றத அப்பா கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டாங்க. ஒரே குஷ்டமப்பா, குஷ்டமா இது கஷ்டமப்பா. நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணு கூட போன எங்க மாப்பிள்ளை கூட தான் வாங்கி போவேன். யோ என்னையா இது? அது இன்னும் தொந்தரவு சார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கேரக்டர் நைட்டு 9 மணிக்கு சுகந்தமான காத்துல பொண்டாட்டியை ஓரமா உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போற கொடுமையெல்லாம் பெரும் கொடுமை. நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஆனா மகள்கிட்ட இருந்து போன் வருது அல்லது மகள் இங்க வான்னு கூப்பிடுறப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உடனே எந்த வேலையா இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. வண்டியை எடுங்கடா. எங்களுக்கு என்னதான் சார் சந்தோஷம், இந்த வாய்ப்பை கொடுத்தா அது எங்களுக்கு உடம்பே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. அந்த பிள்ளை நல்லா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு போது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, என்னென்ன சாக்கெல்லாம் சொல்லிட்டு பொண்ணை பார்க்க வந்துருவீங்க. ஏட்டா சொல்லும் முதலியா இழிக்கிற. ஆபீஸ் போற வேலையை வழியில தான் இவங்க வீடு. ஆனா போகும்போது ஒரு தடவை போயிடும், வரும்போது ஒரு தடவை விட்டு வந்துடும். அப்படி மாஸ்டர் பிளான். ஆனா நல்லா இருக்கேங்க அவர் சொல்லல.
ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணும்போது நல்லா இருக்கும் நல்லா சார். இருக்கும் அதையே ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஆமா irritate ஆயிடும். ஓயாம மாமனாரோட வாக்கிங் போறதெல்லாம் கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சார் இன்னொன்று சொல்லட்டுமா, எங்கள் ஹனிமூனுக்கே மாமனார் மாமியார் கூட தான் வந்தாங்க. ஏதாவது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும்னாலும் 4 கடைக்கு ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் போயிட்டு ஒரு பூ வாங்கிக்கோமான்னா 3 கடையில் கேட்டுட்டு 4வது கடையில் தான் வாங்குறாங்க. நான் முட்டை மட்டும்தான் சாப்பிடுவேன் சார், மற்ற சிக்கன் மட்டும்லாம் நான் சாப்பிட மாட்டேன். எக்கை சமைச்சு கொடுனா எங்கள் அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. உங்க அப்பாவுடைய கொள்கைகள் எல்லாம் ஏன் உங்க கணவர் ஏத்துக்கணும்? எனக்கு அது புரியல. எனக்கு பிடிக்கலைங்க சார் அது. உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க சாப்பிடாதீங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன் சொல்றடி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அவங்க வீட்டுல நானும் சமைக்கிறாங்களா இல்லையா? செய்வாங்க, சாப்பிடுவாங்க சார். நான் அவங்கள சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆமா, ஒருத்தங்க சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம ஏன் இருக்கணும்? நீங்களும் சாப்பிடுங்க. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் இல்லை ஒரு ஊருக்கு போகிறோம்னா கூட அவங்க அப்பா கிட்ட தான் முடிவு எடுப்பாங்க. சார் ஃபர்ஸ்ட் அவர் வீட்லயே இருக்க மாட்டார் சார். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவர் டிரைவர் சார். அவர் காலையில 4 o'clock ஃபர்ஸ்ட் கிளம்பிடுவாரு. ஒரு வாரமா வீட்டுக்கு வராமலா இருக்காரு அவரு? சொன்னாலும் அதுல பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது சார் அவருக்கு. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இப்போ ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் சார். அவர் என்ன சொல்ல, அதான் உங்க அப்பா வராருல, உங்க அப்பா கூட போயிடு. அப்போ எல்லாமே எங்க அப்பா பண்ணுமா, அப்ப நான் எல்லாமே எங்க அப்பாட்ட தானே சார் கேட்க முடியும். இது அது தப்பு. சாரி மச்சி. வாரம் போகணும் எதிர்பார்ப்பாங்க, என்னால் முடியாது. இன்னைக்கு பீச்சுக்கு போகணும்னா நான் ஒரு வாரமா கேட்கணும் சார். இதுவே அப்பா கிட்ட சொன்னா, உங்க அப்பாட்ட சொன்னா உடனே கூட்டு போவாங்க. அதே மாதிரி உங்க வீட்டுக்காரால கூட்டு போக முடியாது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். இப்போ அவங்க அப்பா கூட பேசும்போது நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. இப்போ நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன், இப்போ எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன், ஸ்பீக்கரில் போடு. இப்போ அவங்க அப்பா டெய்லி 1 hour பேசுவாங்க. நான் எங்கள் அம்மாட்ட எப்பயாச்சும் மாசத்துல ஒரு டைம் கால் பண்ணுவேன். என்ன பேசுறீங்க, ஸ்பீக்கர் போடு. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. உங்க அம்மா எங்க இருக்காங்க? தனியாக ஒரு பில்டிங்கில் இருக்காங்க. சரி, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது நல்லது கெட்டதெல்லாம் இல்லை, அவங்க தான் போகிறாங்க வராங்க. என்னால் முடிஞ்ச அப்போ நான் கூப்பிட்டு போயிட்டு வருவேன். அவங்க அம்மா அப்பாவுக்கு அதரமா பண்றாரு. அதுக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சார். இல்ல, ஆக்சுவலா நீங்க அதுக்கு சொல்லணும். நீங்க சென்னையில எப்பயாவது வெளியில போறீங்கல்ல, அப்பா அவங்க அம்மா அப்பா கூட்டு போயிருக்கீங்களா? இல்ல சார். நியாயப்படி பார்த்தா உரிமை அடே கார் எடுத்துட்டு வாடான்னு சொல்ல வேண்டிய ஆள் யாரு? அவங்க அப்பா. ஆனா உங்க அப்பா கேட்கலாங்கிறது அவ்வளவுதான். புரிஞ்சுங்க. தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க. கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. கிட்ட தான் இருக்கும் கடை. ஸோ அதை கூட போய் அவங்களாம் வாங்கிக்க முடியாது சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. போனதே இல்லை சார் கடைக்கெல்லாம். போய் வாங்கணும் சார். அது அப்பானா ஃபோன் பண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. நீங்க எங்க இருக்கீங்க? 2 சந்து தள்ளி. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு 2 சந்து தள்ளியா? எங்க அப்பா. அது தெரியும், அதுக்கு தான் நான் கேட்டேன். ஆமா, நீங்க அதிர்ச்சியா இருந்துச்சு. இது என்ன தமிழ்நாட்டிலே இல்லாத புது பழக்கமா இருக்கு? பையனோட வீட்டுக்கு பக்கத்துல தனி கொடுத்துறம் போறது நம்ம பண்பாடே இல்லையே. இப்ப உங்களுக்கு எதுக்கெல்லாம் உங்க பொண்ணு ஃபோன் பண்ணுவாங்க? சார் எது வேணும்னாலும் பால், இப்போ முட்டை வாங்கணும், ஆம்லேட் போடணும், அதெல்லாம் பண்ணி கொடுப்பேன் சார். ஒரு பால் பாக்கெட் வாங்குறது கூட அப்பாவுக்கு ஃபோன் பண்றது, முட்டைக்கு போய் அப்பாவுக்கு ஃபோன் பண்றதெல்லாம் என்ன ஏத்தாப்புல தான் கடை இருக்கேன். பழக்கமே இல்லை சார், நான் போய் வாங்கினதே இல்லையே. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. கடைக்கு போனது அதுக்கு தானமா பழகுறோம். அது கஷ்டமா இருக்கு. ஐயோ, எல்லாருக்குமே திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை புதியதுதான். நீங்க அதை கத்துக்கிறது தானே சரியா இருக்க முடியும். கஷ்டம் சார் அது. என்னால முடியலடா. இந்த இதுல எந்த விஷயம் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? என்ன போய் கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ, நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். இது டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, லேசி பிரின்சஸ். தேங்க் யூ, தேங்க் யூ. ஃபேமிலியாக ஆனதுக்கப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது எடுக்க முடியல. லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எடுக்க போறோம், வீடு வாங்க போறோம், நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு போறோம்னா பெரியவங்களோட ஒப்பீனியன் கேட்கறது தப்பு இல்லையா? அவங்களும் நம்ம ஃபேமிலி தானே. டேய் டேய் டேய், இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஓஎம்ஆரில் தான் ஆஃபீஸ், அவங்களுக்கும் ஓஎம்ஆர் தான் ஆஃபீஸ். அப்பா பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுனால இப்போ கோயம்பேடு பக்கத்தில் நாங்கள் இப்போ வீடு வாங்கியிருக்கோம். சிம்ரன்ஸ், என்னடா இது, என்னம்மா இது? உங்க அப்பாட்ட கொடுங்க. என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. ஓ, மத்தவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். வெறுக்குன்னு போயிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபேஸில் மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. என்னம்மா இங்க நிக்கிற? என்னம்மா ஆச்சுன்னா, எனக்கே உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவை இருந்திருந்தா என்ன இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா சாப் அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். அது எங்க அப்பா வந்தா அப்படி செய்வார், எங்க அப்பா வந்தா அப்படி செய்வார். அது ஏன் அப்பா இழுத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஒன்றும்
ஒன்றும் பண்ண முடியாது சார், அப்படியே வளர்த்துட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆனாலும் நீ போயிட்டு என்னை பத்தியே பேசிட்டு உங்க அப்பா வளர்த்தாரா? அப்படி இல்லை சார். நான் என்ன பண்றது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், பிறந்ததுல இருந்தே இப்படிதான். ஒய்ஃபோட அப்பா வந்து ஆக்சுவலாக காலேஜ் ப்ரொஃபஸர். ஸோ அவர் வந்து எப்பயும் பங்க்சுவலாக இருப்பார். ஸோ அதே பங்க்சுவாலிட்டியை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. எப்படின்னா ஷூ வந்து ஷூ ரேக்கில் தான் விடணும், பேக் வைக்கிற இடத்துல வைக்கணும். ஸோ வந்த உடனே ஸ்ட்ரைட்டாக குளிக்க போயிடணும். ஒவ்வொரு விஷயத்திலுமே அவங்க அப்பா இருந்தாங்களோ அதே பங்க்சுவாலிட்டியை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப தப்புமா, ரொம்ப தப்பு. அவர் எப்படி உங்க அப்பாவை போல இருக்க முடியும்? யூ ஆர் நாட் பெர்ஃபெக்ட், மை ஃபாதர் இஸ் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது தான் நீங்க அவர்கிட்ட இது வழியா சொல்ல ட்ரை பண்றது. ஒரு ஸ்மால் ஜியோகிராபிக்கல் மிஸ்டேக். நீங்கள் இருப்பதைப் போலவே உங்கள் மருமகனும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியா? அவரை எதிர்பார்க்கலாம் சார், பட் அதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் பண்ணாமல் இருந்திருந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்திருந்தா இவ பண்ணுறது தப்பாக இருக்கும். வீணா என்னை குலகாரன் ஆக்கிறான், போயிரு. செல்லம் கொடுக்குறாங்க, மணியோட வேல்யூயும் புரிய வச்சு செல்லம் கொடுத்தா பெட்டராக இருக்கும். எங்க பசங்களை சொல்றாங்க. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. பேரன் கேட்குறான்னா நான் அப்புறம் அந்த பாசத்தை காமிச்சு தான் ஆகணும். இவ்வளோ போதும், அவங்க கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக அதில் வளரட்டும். நீங்கள் எப்படி ஒரு வேல்யூ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி வந்தீங்களோ அவர் ஒரு வேல்யூ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி வந்திருக்கலாம். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. என்னை குறை சொல்றதுக்கு இங்கே என்ன வருதுன்னு கேட்குறேன். அவர் சிக்கனமாக இருக்கிறது நல்லது தான், இருக்கட்டும். ஏன் நான் செலவு பண்ணுற ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்? உனக்கு அதில் ஏதாச்சும் பிரச்சனையா? அவனுக்கு ஒரு தாத்தாங்கிற ஒரு பிளேஸ் நான் கொடுத்துருக்கேன்ல சார், என்கிட்ட தான் அவன் எதிர்பார்க்குறான். அது இப்போ நான் ஒருத்தர் செய்யற இருக்கிறனால தான் நான் தாத்தான்னு கேட்குறான். அது எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கக்கூடாதான்? அதுல ஏதோ நியாயம் இருக்கிற மாதிரி தோணுது. என்ன வெண்டக்கா நியாயம்? ஒரு தாத்தா வேறு எப்படி தன்னுடைய அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுவார்? இவர் கொஞ்சம் இறுக்கமான நபராக இருக்கார். ஒரு டீச்சராகவே இருந்தவர். இவருக்கு ரொம்ப கட்டி பிடிச்சி கொஞ்சி முத்தம் கொடுத்து ஊர்லெல்லாம் தெரியாது. ஆக்சுவலாக அவருக்கு ஒன்றும் சொல்ல போனால் அது கூச்சமாக இருக்கும். ஆனால் ஒன்று தெரிஞ்சிருக்கு, நீங்கள்லாம் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்லை, அல்ல அப்பாவை தலையில் அரைச்சி வேலை வாங்கியிருக்கீங்க. அப்புறம் ஒன்று சொல்கிறோமா, நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்துட்டு போய்க்க, புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில் இருக்குது. அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கலவுல ஆம்பிருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் கடவுளே.